வணக்கம். அதாவது சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நெறைய வெயிலு, வெக்க இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும்போது, இதுக்கும் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்மந்தம்? அப்படின்னு அப்படின்னு தேடி பார்க்கும்போது, நம்ம ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருப்போம். அந்த வீடியோல எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சம்மர் டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பீவரேஜஸ் ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத ஒரு 2, 3 ஸ்டாக் 4, 5 ஸ்டாக்க எடுத்து உங்களுக்கு காமிக்கவும் செஞ்சிருப்போம். பட் இப்ப மெயினா ஒண்ணு பார்க்க வேண்டியது கொஞ்சம் டீப்பா அதுல என்ன விஷயம் அப்படிங்கிறத பார்த்தரலாம். இது ப்ரமோஷன் இல்ல அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஒரு தெளிவான ஒரு எக்ஸாம்பிளுக்காகவும், எந்த மாரி கோணத்துலலாம் நம்ம பார்க்கணும், ஒரு ஸ்டாக்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த வீடியோவா இருக்க போகுது. ஃபுல்லா பாருங்க. ரொம்ப நான் படிச்ச ஒரு விஷயத்துல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம். எனக்கே இன்னைக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன கிளாரிஃபிகேஷன்ல பார்த்துடலாம். நம்ம இந்த இப்ப நெறைய பேரு எப்படி ஸ்டாக் செலக்ஷன் எப்படி பண்றது? அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. அதையும் பார்த்துடலாம். பேசிக்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டாப் கெய்னர், டாப் லூசர்ல உள்ள ஸ்டாக்க எடுத்து நான் ட்ரேட் பண்றேன் பிரதர். அப்படி பண்ணலாமா? அப்படின்னு கேட்கறாங்க. நான் முதல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்டாக் டாப் கெய்னர்லயோ, இல்ல டாப் லூசர்ஸ்லயோ வருது அப்படிங்கிற பட்சத்துல, அது ஆல்ரெடி ஒரு இடத்துல ஒரு மூவ்மெண்ட் குடுத்துருச்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா? ஆல்ரெடி மூவ்மெண்ட் குடுத்துருச்சு. இப்ப நீங்க இப்ப எக்ஸாம்பிள் ஒரு 2 எக்ஸாம்பிள் காமிச்சுட்டு நம்ம டாபிக் உள்ள போயிரலாம். டாடா கன்சியூமர் எடுத்துக்கங்க. டாடா கன்சியூமர் இருக்கு. டாப் கெய்னரு. ஓகேங்களா? இது இப்ப நேத்து குளோஸ் ஆன அப்ப உள்ள இருந்த இது. ஓகேங்களா? உள்ள இருந்த இது. உள்ள டேட்டா. நீங்க எடுத்து பாருங்க. நார்மலா உங்களுக்கு டாப் கெய்னர்லாம் எடுத்து பாருங்க. ஸ்டார்ட்டிங்லயே காலையிலேயே ஒரு மூவ்மெண்ட் குடுத்துருக்கும். அப்படி இல்லன்னா ஆல்ரெடி மூவ்மெண்ட் குடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கும். பாருங்க 9:15, 9:30, 9:45ல மூவ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் டே கன்சால்டேட் தான் இருக்கு. அப்ப இந்த இடத்துல போய் நான் ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பா மாட்டிக்குவேன். கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா நான் மாட்டிக்குவேன். இதாவது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் ஓகேங்களா? அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படி இல்ல அப்படின்னா HDFC பேங்க் ஓகேங்களா? ஏன்னா பேசிக்கா எஃப்ஐ ஃபேவரட் ஸ்டாக். HDFCலாம் நல்லா ஸ்கை ராக்கெட் மாதிரி போகுது. கரெக்ட்டுங்களா? இருங்க லோட் ஆகட்டும். பார்த்துடலாம். இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல் நான் ஃபுல் ஸ்கிரீன் பண்ணல. பட் நீங்க எடுத்து செக் பண்ணிக்கங்க. இதெல்லாம் எதனால நீங்க மிஸ்டேக் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இங்க பாருங்க. ஸ்டார்ட்டிங்லயே மார்னிங்கே ஒரு இடத்துல முடிச்சுட்டாங்க. இப்ப 9:30க்கு மேல வரும்போது என்ன பண்ணுவீங்க? ஹைல வச்சு ஒண்ணு பை பண்ணுவீங்க. நீங்க பை பண்ற டைம்ல தான் அது செல் ஆயிட்டு போகும். ஓகேங்களா? செல் ஆயிட்டு போகும். இந்த மாரி விஷயங்கள்லாம் நெறைய நடக்கும். நீங்க இப்ப ஈவன் HDFC எடுத்துக்கிட்டாலும் அதுதான் மோஸ்ட் ப்ராபபிலி இதுதான் நடந்திருக்கும். ஓகேவா? நீங்க டாப் கெய்னர் எடுத்து பார்த்தாலும் சரி, அப்ப நீங்க என்ன ஸ்டாக் சூஸ் பண்ணணும்? ஏதோ ஒரு ஸ்டாக்க நீங்க சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நைட் நீங்க மார்க்கெட் 3:30க்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்னு க்ளோஸ் பண்ணிட்டு போகாம, நைட் உட்கார்ந்து ஒரு 4, 5 ஸ்டாக் ஏதோ ஒரு ஸ்டாக்க சூஸ் பண்ணி வச்சுக்கங்க. அது இன்னைக்கான டாப் கெய்னரா இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கான டாப் கெய்னர்ல நீங்க நாளைக்கு சூஸ் பண்ணி பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ணலாம். எடுத்து வச்சுட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்துருங்க. நம்ம கன்ஃபர்மேஷன் எங்க இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துருங்க. அதுபடி நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கும். பட் நான் செபி ரிசர்ச் கிடையாது. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க எந்த ஒரு இதுவுமே ஃபினான்ஷியல் ஐடியா எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரா டிஸ்கஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். பட் வாங்க நம்ம டாபிக்ல வரலாம். பீவரேஜஸ் ஓகேவா? பீவரேஜஸ் இதுல மெயினா யோசிச்சீங்க அப்படின்னா, மத்த நிறைய ஸ்டாக் இருக்கு. நிறைய ஸ்டாக் இருக்கு. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சரக்கா இருக்கு. ஓகே சரக்கா இருக்கு. அப்ப எதை பத்தி பேசலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதுல ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்டாக் வருண் பீவரேஜஸ் லிமிடெட். ஓகேவா? ஸோ விபிஎல் ஓகேங்களா? விபிஎல். விபிஎலோட ஸ்டாக் சார்ட் எடுத்து வச்சுக்கிறேன். மோஸ்ட் ப்ராபபிலி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு இதை போல இம்பார்ட்டன்டா நான் வருண் பீவரேஜஸ்க்கு உட்காந்து ப்ரொமோஷன்லாம் கொடுக்கல. அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது நம்ம. ஓகேங்களா? எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸா நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு அனலைஸ்க்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? இவங்க தான் வருண் பீவரேஜஸ் தான் பெப்சிகோவோட லார்ஜஸ்ட் ஃப்ரான்ச்சைசி. ஓகேவா? லார்ஜஸ்ட் ஃப்ரான்ச்சைசி அவுட் சைட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகே அவுட் சைட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். பெப்சிகோவோட பிராண்டு பெப்சிகோவோட இது எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்து என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்கு. நிறைய நமக்கு பிடிச்ச ஃபேவரட்டான நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்க இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியுது. என்ன எல்லாருமே மோஸ்ட் ப்ராடக்ட் லேஸ், டொரிட்டோஸ், சீட்டோஸ். ஓகேவா? இதெல்லாம் ஸ்நாக்ஸ்ல தானப்பா வருது. இதுக்கும் அது பியூரேஜஸ்க்கும் எப்படிமா சம்மந்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பேசிக்கா அதாவது ஒரு பொருளையும் நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நீங்க காரசாரமா ஒரு பொருளை கொடுக்குறீங்க. அதுக்கு நீங்க சேர்த்து வச்சு என்ன கொடுக்கலாம்? ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும். கரெக்டுங்களா? இது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதை தான் இவங்களும் ஃபாலோ பண்றாங்க பேசிக்கா. மவுண்டன் டியூ, 7up, இந்த ஸ்டிங்கு ஓகேங்களா? இந்த மாதிரி ஓகேங்களா? பெப்சி ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இவங்க கொடுக்குறாங்க. அது மாதிரி மெயினா வாட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா அக்வாஃபினா பெப்சிகோட ப்ராடக்ட் தான். அக்வாஃபினா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த அக்வாஃபினாலே நிறைய விஷயங்கள்லாம் உண்டு. அதாவது தண்ணி எடுக்கிற தமிழ்நாட்டில் ஓகேங்களா? கான்ட்ரவர்சி கிடையாது. இப்போ ரூ. 20. இதே பக்கத்து கேரளால போய் வாங்கினீங்க அப்படின்னா ரூ. 10. இங்க இருந்து அங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுக்குள்ள போக வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான். நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா தெரியும்.
அதான் குர்குரே, குர்குரே, அங்கிள் சிப்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. டோசிட்டோஸ் ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ நிறைய ப்ராடக்ட்டை வந்து இவங்க செல் பண்றாங்க அப்படிங்கிறத வச்சுங்க. ஸோ அது இல்லாம சம்மர்ல வந்து மோஸ்ட் ப்ராபபிலி இந்த வாட்டர் ஐட்டம்ஸ், லிக்விட் ஐட்டம்ஸ் வந்து நிறைய சேல்ஸ் ஆகும். அப்போ வந்து என்ன நீங்க எப்படி உங்களோட ஸ்டாக் செலக்ஷன் எப்படி இருக்கலாம்? இந்த பீவரேஜஸ்க்கு சம்பந்தமான ஸ்டாக்ஸ் வந்து இருக்கலாம். பட் நான் மற்ற பீவரேஜை பத்தி பேசியிருக்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி யுனைடெட் ஸ்பிரிட்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூலா வைனியர்ஸ் இதெல்லாம் வந்து ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி வருது. ஸோ அதனால நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ வருண் பியூரேஜஸ்க்கு வந்துடுறோம். ஸோ இதுலயுமே அந்த வருண் பியூரேஜஸை பத்தி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இதோட ஓனர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா ரவிகாந்த் ஜெய்பூரியா அப்படிங்கிறது தான் ஓனர். ஆக்சுவலா வந்து இது வந்து அவரோட அப்பா. ஸோ இவரோட பையன் பேரு இவரோட பையன் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் அவரு. ஸோ இவரோட பையன் பாத்தீங்க அப்படின்னா அவரோட பேர் வருண். ஓகேவா? ஸோ இவர் 2024 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே இதான். 2024 என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஆர்ஜே கார்பரேஷன் பத்தி பார்ப்போம். 2024 வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷனை வந்து பொண்ணுக்கும் ஸோ இந்த பீவரேஜஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரியை வந்து பையனுக்கும் வந்து பிரிச்சு கொடுத்துறாரு. ஓகேங்களா? ஸோ வருண் ஜெய்பூரியா அப்படிங்கிறது அவரோட பையன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அது வருண் பியூரேஜஸ் லிமிடெட். ஓகே. ஸோ ஆர்ஜே கார்பரேஷனை பத்தி பார்த்தலாம். இப்போ இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கும் பாருங்களேன். ஸோ பீவரேஜஸ்ல என்னெல்லாம் ஓன் பண்றாங்க அப்படிங்கிற 7up, டிராபிக்கானா எல்லாமே அக்வாஃபினா, ஸ்டிங்கு, ஸ்லைஸு இதெல்லா எல்லாமே மோஸ்ட் ப்ராபபிலி நம்மளுடைய ஃபேவரட் அதாவது கொக்கோ கோலா தவிர மற்ற எல்லாமே இருந்திருக்கும். பட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்கே தான் வருது. KFC, பீஸா ஹட் ஓகேங்களா இந்தியாவில் இவங்க தான் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறாங்க. ஈவன் டாக்கோ பெல்லுமே இவங்க தான் பண்றாங்க. ஓகேங்களா? டாக்கோ பெல்லுமே இவங்க தான் பண்றாங்க. ஜஸ்ட் நீங்க கூகுளில் தேடிங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. ஸோ இந்த ஆர்ஜே கார்பரேஷன்ல வந்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க. பட் இவங்க தான் வந்து பேசிக்கா KFC இப்போ KFC பீஸா ஹட்லாம் போனீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ உங்களுக்கு அலாங் வித் கொக்கோ கோலா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொடுக்குறாங்க. கரெக்டுங்களா? அலாங் வித் வந்து ஒரு பெப்சி மோஸ்ட் ப்ராபபிலி நீங்க ஆட்லாம் பாருங்களா, இந்தியன் ஆட்லாம் பாருங்களா, கொக்கோ கோலா கம்மியா பெப்சியை தான் வந்து காமிப்பாங்க. இல்லை அது மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க எடுத்து தேடி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். பட் நம்ம எதுக்கு பார்க்குறோம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கும் வருவோம். ஸோ இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம். அது மாதிரி இவங்களுடைய கான்ட்ராக்ட் பாத்தீங்க அப்படின்னா பெப்சிக்கோட உள்ள கான்ட்ராக்ட் பாத்தீங்க அப்படின்னா 2039 வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது. ஸோ இது மாதிரி சும்மா வந்து எடுத்து பீவரேஜஸ்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதோட முடிய போறது கிடையாது. ஸோ இங்க பாருங்க ரெக்கார்டோட காமிக்கணும். அதுதான் வந்து இங்க உள்ள வேலை அப்படிங்களா, ரெக்கார்டோட காமிக்கணும். இங்க பாருங்க. ஸோ பேசிக்காக மற்ற குவார்டர்லாம் பாருங்க. அதாவது இது குவார்டர் ரிசல்ட்டு வருண் பியூரேஜஸோட குவார்டர் ரிசல்ட்டு மணி கண்ட்ரோலில் உள்ளது. ஓகேவா? ஸோ மற்ற குவார்டர்லாம் பாருங்க. நீங்கள் டிசம்பர் குவார்டரு இல்லை ஸோ செப்டம்பர் குவார்டர் இதெல்லாம் பாருங்களேன். நீங்கள் வந்து பெருசாக அந்த அளவுக்கு பெருசாக வந்து சேல்ஸ் வந்து பெருசாக இல்லைன்னா சொல்ல முடியாது, இருந்திருக்கும். பட் கம்பேர் டு ஜூன் குவார்டர்ஸ் ஓகேங்களா, அந்த செகண்ட் குவார்டர் ஃபர்ஸ்ட் குவார்டர் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குங்களா, அந்த மார்ச்சுக்கு அப்புறம் அடுத்த செகண்ட் குவார்டர் அப்படிங்கிற கான்செப்ட்ல வரும்போது 5800 கோடி. இதே நீங்க அப்படியே ஹிஸ்டரி வைஸா எடுத்து பாத்தீங்க அப்படின்னாலும் அதான் நடந்திருக்கும். அந்த குவார்டர்ல அந்த ஜூன் அப்படிங்கிற மாசத்துல உள்ளதை வந்து அவங்களுடைய சேல்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். இதனால அவங்களுக்கு வந்து ஏப்ரல் மே ஜூன் ஏப்ரல் மே ஜூன்ல வந்து அந்த சம்மர் அந்த சம்மர் அதனால வந்து அதிகமாக போயிருக்கும். இப்போ இந்த ஸ்கேம் 92 பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது வந்து டீ பிஸ்னஸ் வந்து யாரு அதிகம் இப்போ பண்றாங்க, ஆப்பிரிக்கா தான் பண்றாங்க. அப்போ இவங்க பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம வந்து டீ பிஸ்னஸ் ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி ஒரு சில ரிலேட்டடான விஷயங்கள்லாம் மார்க்கெட்ல நடக்கும். நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தெரியும். அங்க எப்படி KFC அந்த கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் கனெக்ட் ஆச்சு, அதே மாதிரி மார்க்கெட்லயும் ஒரு சில நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகும். பாருங்க. ஸோ ஜூன் குவார்டர் பாருங்க. ஸோ மற்ற குவார்டர் கம்பேர் பண்ணும்போது இந்த பெருசாவே இருக்கும். நீங்க எடுத்து பழைய ஹிஸ்ட்ரி இந்த மணி கண்ட்ரோல்லாம் எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஃப்ரீ டு யூஸ் தான். எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இது கிடையாது 2021 அப்போ இருந்து இருக்கலாம். 2021 2020 ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி கோவிட் கரெக்டுங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி இருந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரிப்பீட் ஆகிட்டே வந்திருக்கும். ஸோ இதனால தான் மார்க்கெட்டில் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஓகேங்களா? அங்கே வருங்க இங்கேயும் ஜூன் தான். ஓகேங்களா? இங்கேயும் ஜூன் தான் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஸோ அப்போ பேசிக்காக இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து வீடியோ போட்டோம். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த விஷயங்கள்லாம் ஃபண்டமெண்டல். ஓகே, ஃபண்டமெண்டல். டெக்னிக்கலாக அங்கே என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டெக்னிக்கலாக அங்கே என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 2024 ஓகேங்களா, ஏப்ரல் மே ஜூன் ஓகேங்களா, ஏப்ரல் மே ஜூன் டே கேண்டில் ஓகேங்களா, டே கேண்டில். ஸோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒலட்டைலாகவே இருந்திருக்கு. ஏப்ரல் மே ஜூன் ஓகேங்களா, எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒலட்டைலாகவே இருந்திருக்கு. ஸோ கம்பேர் டு ஆல் அதர் மந்த்ஸ் ஓகேவா. ஸோ இதுமாரி இங்கேயுமே பாருங்க, ஏப்ரல் மே ஜூன் பாருங்க. ஓகேங்களா. ஸோ ஏப்ரல் ஸ்டார்டிங்கு ஓகேங்களா, டே கேண்டில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேமில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ரைஸோட மூவ்மெண்ட்ஸ் வந்து நல்லா தெரியும். பாருங்க மே ஜூன் ஓகே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஹை ஓகேங்களா, நல்ல ஹை. ஸோ அப்போ ஏன்னா அந்த சேல்ஸ்லாம் வந்து நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதுக்கு முன்னாடியே பாருங்க. இது வந்து ரெக்கமெண்டேஷன் கிடையாது. பட் இதெல்லாம் வந்து வாட்ச் பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாட்ச் பண்ணுங்க
அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தான். அங்க பாருங்க ஏப்ரல், மே, ஜூன் என்ன நடந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ ஈவன் நீங்க இன்னும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இதே மாரி உள்ள பேட்டர்ன கடைசி இப்போ நம்ம கரண்டா இருக்கிற பேட்டர்ன் வந்து இங்க ஃபைண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அந்த அதே ஸ்டாக் பேட்டர்ன. ஸோ இங்கேயுமே பாருங்க ஏப்ரல், மே, ஜூன் ஓகே. ஸோ என்ன நடந்தாலும் ஜூன் அப்படிங்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். கிட்டத்தட்ட எங்க ரூ. 80 ரூ. 70 இருந்த ஸ்டாக் எங்க ரூ. 120 ரூ. 130 40% ரிட்டர்ன்ஸ் இஸ் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் கரெக்ட்டுங்களா? ஸோ இங்கேயுமே பாருங்க நல்லா வாலட்டைலா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. ஏப்ரல், மே, ஜூன் ஓகேவா? ஸோ கடைசியா என்ன பேட்டர்ன்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டே கேண்டில்ல ஸோ என்ன என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுச்சு அப்படின்னா, ஏதோ ஏதோ ஃபிங்கர் ஷோ பண்ற மாரி இருக்கு எனக்கு. வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா கடைசி ஓகேங்களா, இந்த மார்ச், இந்த ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 400 ரூ. 450 இருந்த ஸ்டாக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரூ. 550 கிட்டத்தட்ட ரூ. 100 பாயிண்ட் டிஃபரன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்கலு. பட் இந்த கம்பெனியை பற்றி நிறைய தேடி பாருங்க. ஸோ இதே மாதிரி நிறைய நிறைய பீவரேஜஸ் கம்பெனிஸ் இருக்கு ஓகேங்களா? நிறைய பீவரேஜஸ் கம்பெனிஸ் வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறோம். எல்லா கம்பெனியும் எடுத்து செக் பண்ணி பாருங்க. நீங்க ஸ்டாக் டு வாட்ச் வந்து நீங்க இதே வச்சுக்கலாம். இந்த வச்சு வாட்ச் பண்ணலாம். எந்த மாதிரி இருக்கு, எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு, எப்படி இருக்கு, சம்மர்ல கரெக்டா போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம் அந்த ஆல்கஹால் இண்டஸ்ட்ரி நான் எடுக்கல. இது எதுக்கு நான் எடுக்கல அப்படின்னா, நீங்க ஓனா உட்காந்து பண்ணி பாருங்க. ஸோ ஹையஸ்டா சேல்ஸ் ஆகிற ஆல்கஹால் எது அப்படிங்கிறத தேடி பாருங்க. தேடி பார்த்துட்டு அதுக்கான ஸ்டாக்ஸ் நேம் வந்து எந்த கம்பெனி வந்து அந்த கம்பெனி பியரை வந்து இல்லை பியரையோ இல்லை வந்து ஒரு சரக்கையோ வந்து செல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹிட் மாதிரி கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த கம்பெனி வந்து பண்றாங்க, ஸோ அவங்களோட ஸ்டாக் சார்ட் வந்து இந்த மந்த்ல வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. பார்த்துக்கலாம்.